இனி நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவின் வயநாட்டில் 3 இடங்களில் கடுமையான நிலச்சரிவு. ஏராளமானோர் மண்ணில் புதையுண்ட நிலையில் உயிரிழப்பு 54ஆக அதிகரிப்பு. நள்ளிரவில் 4 மணி நேரத்தில் மண்ணில் புதையுண்ட வீடுகள், கட்டடங்கள். சூரல் மலையில் 200 வீடுகள் புதைந்ததாக பொதுமக்கள் தகவல். முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவால் சேற்றில் புதைந்தவர். எழுந்து நடக்கக்கூட முடியாமல் தவித்த பதற வைக்கும் வீடியோ. சூரல் மலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மக்கள் தங்கியிருந்த பள்ளிக்கூடம் நிலச்சரிவில் சிக்கியது. முண்டக்கையில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 6 பேர் 5 கிலோமீட்டர் தூரம் தாண்டி சடலமாக மீட்பு. கேரளாவில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் பிரதமர் மோடி பேச்சு. மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என உறுதி. வயநாடு நிலச்சரிவால் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது வேதனை தருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருக்கம். கேரளாவுக்கு உதவ தமிழ்நாடு தயாராக இருப்பதாக உறுதி. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு செல்கிறார் ராகுல் காந்தி. நிவாரணம் உள்ளிட்ட அனைத்து விதமான உதவிகளையும் மத்திய அரசு செய்ய வேண்டும் என மக்களவையில் பேச்சு. நிலச்சரிவு தொடர்பாக பிரதமரிடம் முழுமையாக எடுத்துரைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி நியூஸ் 18க்கு தகவல். முண்டக்கை பகுதியில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் மீட்புக் குழு செல்வதில் சிக்கல் எனவும் பேட்டி. சென்னையில் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மக்களை தேடி மருத்துவ திட்ட ஊழியர்கள் கைது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். மேட்டூர் அணையிலிருந்து 1,25,000 கன அடி நீர் திறக்க வாய்ப்பு. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நீர்வளத்துறை எச்சரிக்கை. ஆடி கிருத்திகையையொட்டி திருவண்ணாமலைக்கு 1008 காவடிகள் எடுத்து வந்த பக்தர்கள் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து வழிபாடு. நீலகிரி, கோவையில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. தென்காசி, தேனியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் பொள்ளாச்சியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குன்றத்தூரில் போராடச் சென்றதால் பள்ளிக்கு வராத ஆசிரியர்கள், விடுமுறை விடப்பட்டதால் திரும்பிச் சென்ற மாணவர்கள். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் கட்டண விலக்கு கோரி திருமங்கலத்தில் கடை அடைப்பு. போராட்டத்தில் ஈடுபட முயன்ற முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் கைது. சென்னையில் தொழில் வரி 35 விழுக்காடு உயர்வு. மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் மத்திய பட்ஜெட் நகலை கிழித்த மதிமுக, காங்கிரஸ் கவுன்சிலர்கள். இந்த தீர்மானத்தை நாங்கள் கண்டனம் தெரிவிக்கின்றோம். மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு. ஹவுராவிலிருந்து மும்பை சென்ற சரக்கு ரயில் ஜார்க்கண்டின் சரைகேலா அருகே தடம் புரண்டு விபத்து. சரக்கு ரயிலின் பக்கவாட்டு பகுதியில் மோதிய பயணிகள் ரயிலில் இருந்த 2 பேர் உயிரிழப்பு. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம்.
நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு நிவாரணப் பணிகளுக்காக 5 கோடி ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகளுக்கு கேரளாவின் நிவாரணப் பணிகளுக்காகவும் 5 கோடி ரூபாய் அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்டக்கூடிய கடும் மழை மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து இந்த தொலைபேசி உரையாடல கேட்டறிந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக இயற்கை பேரிடரால் ஏற்பட்டக்கூடிய உயிரிழப்புகளுக்கு தனது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதில் கேரள அரசுக்கு துணையாக பணியாற்றிட தமிழ்நாட்டிலிருந்து 2 மூத்த IAS அதிகாரிகளான டாக்டர் சமீரன் அதே போல திரு ஜானி டாம் வர்கீஸ் ஆகிய 2 IAS அதிகாரிகள் கொண்ட தலைமையில் மீட்பு குழுவினரை உடனடியாக அனுப்பவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண பணிகளுக்கென கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாயினை வழங்கிடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட உள்ள மீட்பு குழுவில் தீயணைப்பு துறையிலிருந்து 20 தீயணைப்பு வீரர்கள், ஒரு இணை இயக்குனர் தலைமையிலும் 20 மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வீரர்கள், ஒரு காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும் 10 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய ஒரு மருத்துவ குழுவினரும் கேரள அரசுடன் மீட்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை பணிகளில் இணைந்து பணியாற்றுவார்கள். இந்த குழுவானது இன்றே கேரள மாநிலத்துக்கு புறப்பட தயாராக இருக்கக்கூடிய நிலையில இந்த மீட்பு பணியில் தமிழக அரசு கேரள அரசிற்கு கை கோர்த்திருக்கிறது. நிச்சயமாக அந்த வகையில தமிழக அரசு கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யும் அப்படின்னு முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். அண்மை செய்தி. கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் ரயில் வழி தடத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை பாலக்காடு விரைவு ரயில் இன்று ஆலுவா வரையில் மட்டுமே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுமார்க்கத்தில் பாலக்காட்டிற்கு பதில் ஆலுவாவிலிருந்து நெல்லைக்கு ரயில் புறப்பட்டு செல்லும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மங்களூரு சென்ட்ரலிலிருந்து கன்னியாகுமரிக்கு இயக்கப்படும் ரயில் இன்று சோரனூர் வரையே செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரிக்கு பதில் சோரனூரிலிருந்து ரயில் மங்களூருவுக்கு புறப்பட்டு செல்லும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கேரளாவில் தொடர் கனமழையால் ரயில் நேரங்களிலும் ரயில் புறப்படும் இடங்களிலும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.